அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை நீங்கள் வழங்குவதன் மூலமாக அளவற்ற யோக பலன்களை பெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த அன்னதானத்தின் சிறப்புகள் என்ன என்பதை சற்று தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்திகை. ஒவ்வொரு மாதமும் இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவார்கள். அன்றைய தினம் விரதம் மேற்கொள்வதால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். அன்றைய தினத்தில் முருகன் கோவிலில் விசேஷ ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். வீட்டிலும் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் படத்தை வைத்து மாங்கனி நிவேத்தியம் படைத்து கவச பாராயணம் செய்ய வேண்டும். மேலும் கந்தனுக்கு பிடித்த கந்தரப்பம் பருப்பு பாயாசம் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் 12 கரங்களை கொண்ட வேலன் வரங்களை அள்ளி தருவான். இந்த நாள் அன்னதானம் செய்வது நல்லது. இதனால் அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அன்னதானம் என்றவுடன் நாம் உணவை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நொறுங்க தென்றால் 100 வயது என்பார்கள். எனவே நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். பசிக்காத நேரத்தில் சாப்பிடக்கூடாது. கவலை தூக்கம் கோபம் ஏற்படும் போது உணவு உண்ணக்கூடாது. உண்ணும் உணவை மகிழ்வோடு உண்ண வேண்டும். கையை ஊன்றிக் கொண்டும் காலை நீட்டிக்கொண்டும் சாப்பிடக்கூடாது. விருந்தில் தலைவாழை இலை போட்டு இடது ஓரத்தில் உப்பு வைத்த பிறகு கூட்டு பொரியல் பச்சடி மசியல் மண்டி பிறகு வறுத்த பதார்த்தங்கள் சிறிதளவு ஊறுகாய் வைப்பார்கள். வலது பக்கம் உள்ளதெல்லாம் நாம் கூடுதலாக சாப்பிட வேண்டும். அவை அனைத்தும் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும் உணவாகும். இடது பக்கம் வைப்பதெல்லாம் எண்ணெய் சேர்த்த பதார்த்தம் என்பதால் குறைவாக சாப்பிட வேண்டும். உணவில் சிறிதளவு நெய் சேர்ப்பது நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும். இவ்வாறு நீங்கள் அன்னதானம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரப்போகும் 7 தலைமுறைகளின் பாவங்கள் நீங்கி புண்ணியம் ஏற்படும் என்பது ஐதீகமாக உள்ளது.